கிராமத்தில் எங்கும் பஞ்சம் நிலவி வந்தது. இப்போது இந்த கிராமத்தில் இன்னும் சில நாள்கள் தங்குவது சரியில்லை என்று தோன்றியது. வேலைக்காக கிராமத்துக்கு வெளியே போக வேண்டும். பூஷன் வேலை தேடி மற்றொரு கிராமத்திற்கு புறப்பட்டான். அப்படியே நடந்தே சென்றபோது விஜயபுரம் என்ற ஊருக்கு வந்தான். அங்கு அவனுக்கு தங்க இடமும் இல்லை, வேலையும் இல்லை. நடந்து சென்றபடி ஒருவன் அமீரான விவசாயி ஜகத் சேத் அவர்களின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். சேத் ஜி, நான் பூஷன், மற்றொரு கிராமத்திலிருந்து வந்தவன். எங்கள் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. மக்களின் வயல்கள் வறண்டு கிடக்கின்றன. துளி தண்ணீருக்காகவும் துன்பப்படுகிறார்கள். உங்களிடம் என்னை வேலைக்கு வைத்துக் கொண்டால் எனக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அடடா, உன் நிலைமையே மிகவும் மோசமாக இருக்கிறது போல. சரி, என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. ஆனா நீ அதை செய்ய முடியுமோ தெரியல. சேத் ஜி, கவலைப்பட வேண்டாம். எந்த வேலையையும் கொடுத்தாலும் முழு உழைப்புடனும் நேர்மையுடனும் செய்வேன். இது எப்படியா? சரி பூஷன், என் பக்கத்தில் 50 பசுக்கள், 50 எருமைகள் இருக்கின்றன. அவற்றின் சாணத்தை தினமும் நீயே சுத்தம் செய்ய வேண்டும். காலை மாலை அவற்றுக்கு தீனி தண்ணீர் தர வேண்டும். மாத முடிவில் உனக்கு 200 ரூபாய் தருவேன். அதோடு 2 வேளை சாப்பாட்டும் இலவசம். என்ன சொல்கிறாய்? 50 பசு எருமைகளை கவனிப்பது சுலபம் அல்ல. ஆனாலும் இப்போ எனக்கு வேறு வழியும் இல்லை. மேலும் சேர்த்து ஜி 2 வேளை சாப்பாட்டும் தருகிறாரே. சரி, நான் அந்த வேலை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு விண்ணப்பம் இருக்கு. இது என்னது? சேத் ஜி, நான் இங்கே புதியவன். எனக்கு தங்க இடமில்லை. உங்கள் மாட்டுத் தொழுவத்தில் பசுக்களோடு தங்கிக் கொள்ளலாமா? சரி பூஷன், நீ தொழுவத்தில் தங்கிக் கொள்ளலாம். மிக்க நன்றி சேத் ஜி. அதிலிருந்து பூஷன் தொழுவத்தில் தங்கி வேலை செய்தான். காலை வேளையில் சீக்கிரம் எழுந்து சாணம் சுத்தம் செய்தான். பசுக்களுக்கு தீனி தண்ணீர் போட்டான். அவன் எப்போதும் நேர்மையுடனும் சுத்தமாகவும் வேலை செய்ததால் ஜகத் சேத் அவர்களுக்கு அவன் வேலை மிகவும் பிடித்தது. ஒரு நாள் சேத் அவனை அழைத்து, பூஷன், உன் உழைப்பு எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. பசுக்களை நல்லபடியாக பராமரிக்கிறாய். அதனால் பால் தரம் உயர்ந்திருக்கிறது. இனி உன் சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்துகிறேன். மிக்க நன்றி சேத். சில ஆண்டுகள் இப்படியே சென்றது. பூஷன் நல்ல அளவு பணம் சேமித்து ஒரு சிறிய குடிசை கட்டிக்கொண்டான். அப்போ இனி தொழுவத்தில் தங்கி சாணத்தின் வாசம் சுவாசிக்க வேண்டியதில்லை. என்னுடைய வீட்டில் அமைதியாக தூங்கலாம். இப்படியே நாள் கடந்து சென்றது. ஒரு நாள் பூஷன், சேத் ஜி, சமீபத்தில் கிராமத்தில் திருட்டு அதிகமாகிறது. நான் சேமித்த பணத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன். ஆனால் நான் முழு நாளும் உங்களிடமே வேலை பார்த்து இரவு மட்டும் வீட்டுக்கு போகிறேன். அதனால் திருட்டு நடந்து விடுமோ என்ற பயம் உள்ளது. ஆமாம் பூஷன், அது உண்மை. தினமும் புதிய திருட்டு சம்பவங்கள் நடக்கிறது. உன் வீடு நாள் முழுதும் காலியாக இருக்கும். அப்படி பார்த்தால் திருட்டு நடக்கும் வாய்ப்பு அதிகம்தான். சேத் சற்று யோசித்துவிட்டு, பூஷன், கிராமத்தில் உன் பணம் பாதுகாப்பாக இருக்கும் இடம் ஒன்றே ஒன்று. அது ஜமீன்தாரின் வீடு. அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள், கருணை உள்ளவர்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்களின் வீட்டில் நிறைய காவலாளிகளும் உள்ளனர். அங்கே உன் பணத்தை வைக்கலாம். ஜெய் சேத் ஜி, இன்று உடனே ஜமீன்தாரிடம் சென்று பேசுகிறேன். பூஷன் ஜமீன்தாரிடம் சென்று வணங்கினான். ஜமீன்தார் ஜி, நான் பூஷன், ஜகத் சேத் அவர்களிடம் வேலை செய்கிறவன். சில வருடங்களாக இங்கே இருக்கிறேன். நான் உழைத்து சேமித்த 5800 ரூபாய் இருக்கிறது. ஆனால் திருட்டு பிரச்சனை காரணமாக பாதுகாப்பாக இல்லை. அதனால் உங்களிடம் வைக்க வந்துள்ளேன். பூஷன், உன் பணம் என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கும். கவலைப்படாதே. பூஷன் தனது பணத்தை கொடுத்தான். 2 ஆண்டுகள் கழித்து பூஷன் நினைத்தான், இப்போது எனக்கு சற்றேனும் பணம் கையிருக்கும். ஜமீன்தாரிடம் வைத்த பணமும் இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து நிலம் வாங்கி உழைத்தால் நான் பெரியவனாகலாம். இன்று ஜமீன்தாரிடம் சென்று பணத்தை பெற வேண்டும். பூஷன் ஜமீன்தாரிடம் சென்று கேட்டான். ஜமீன்தார் ஜி, நான் பூஷன். கிச்சன் வருடம் உங்களிடம் ரூபாய் 5800 கொடுத்திருந்தேன். இப்போது அதை திருப்பித் தரவும். அடப்பாவி, நான் உன்னை அறியவே இல்லை. என்ன ஆதாரம் உன்னிடம் இருக்கிறது? யாரிடமிருந்தும் பணம் வாங்கினால் ஆவணங்கள் வேண்டும்.